வணக்கம். இன்னைக்கு தேதியிலிருந்து சுமார் 1200 1300 ஆண்டுகளுக்கு முன்னால வாழ்ந்த 63 நாயன்மார்களில் ஒருவரான நந்தனாருடைய வாழ்க்கை வரலாறு இந்த வீடியோல பார்க்கலாம். நந்தனாருக்கு திருநாளை போவார் அப்படின்னு ஒரு சிறப்பு பெயரும் இருக்கு. நாயன்மார்கள் சிவபதவியை அடைவதற்கு ஆண்டவன் மீது மாறாத பற்று கொண்டிருந்து எதிர்வந்த எத்தனையோ துன்பங்களை இன்பமாக ஏற்று இறைவனின் அடி பற்றுவது ஒன்றே இப்பிறவியின் நோக்கம் என்று உணர்ந்து இறுதியில் இறைவனின் திருவிளையாடலாலே முக்தி பெற்று அவரால் ஏற்றுக்கொள்ளப்பட்டவர்கள். அவங்க என்ன மாதிரியான சோதனை எல்லாம் கடந்து வந்து இறைவனடி சேர்ந்தாங்க அப்படின்னு கொஞ்சம் திரும்பி பார்த்தோம்னா, இறைவனுடைய கண்களில் இருந்து ரத்தம் வருகிறது என்று தன்னுடைய 2 கண்ணையும் தோண்டி கொடுத்த நாயனாரா இருக்கட்டும், வீடு தேடி வந்த சிவனடியாருக்கு அவருடைய மனம் கோணாமல் உணவளிக்க வேண்டும் என்று பெற்ற பிள்ளையையே அவருக்கு படைத்தவராக இருக்கட்டும், இப்படி நாயன்மார்களுடைய வரலாறு மிகப்பெரியது. அதிலே குறிப்பாக நந்தனாருக்கு என்ன பெருமை, நந்தனார் என்ன மாதிரியான சோதனைகளை கடந்து வந்து இறைவனடி சேர்ந்தார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த 63 நாயன்மார்கள்ல நந்தனாருக்கு மட்டுமே ஒரு தனிச்சிறப்பு இருக்கு. மற்ற நாயன்மார்கள்லாம் எத்தனையோ தடைகளை கடந்தும் எத்தனையோ சோதனைகளை தாண்டியும் இறைவனை அடைந்தாலும் அவர்கள் அனைவரிலுமே நந்தனார் மட்டுமே தாழ்ந்த குலத்திலே பிறந்தவர். இறைவனுடைய சன்னதிக்கு போய் அவரை மனமுருக வேண்டி அவருடைய ஞாபகமாகவே லயித்திருக்கிறதும், அவரை பற்றிய வேதங்களையும் புராணங்களையும் படிச்சு அவருடைய தொண்டர்களுக்கு சேவை செய்யறதும் ஒரு புறமா இருந்தாலும், தாழ்த்தப்பட்ட குலமான புலையர் ஜாதியிலே பிறந்து இறைவன் இருக்கின்ற கோவிலுக்கு உள்ளேயே செல்ல முடியாத நிலையில் இருந்த நந்தனார் 63 நாயன்மார்களில் ஒருவராக உயர்ந்தது எவ்வாறு? நந்தனார் பிறந்தது வளர்ந்தது எல்லாமே அன்றைய சோழ நாட்டிலே, இன்றைய தஞ்சாவூர் மாவட்டத்திலே கொள்ளிடத்துக்கு பக்கத்துல இருக்க ஆதனூர் அப்படிங்கிற கிராமத்துல. அந்த கிராமத்திலே உயர்ந்த ஜாதிக்காரர்கள் பிராமணர்கள்லாம் ஒரு பக்கத்துல இருக்காங்க. இப்போ எப்படி ஊர்கள்ல காலனிகள் பிரிக்கப்பட்டிருக்கிறதோ அதே மாதிரியே புலையர்பாடி என்று தாழ்ந்த ஜாதி குடிமக்கள் வசிப்பதற்கென்று தனியாக ஒரு சேரி அமைக்கப்பட்டிருந்தது. அந்த சேரியிலே வசித்து வந்த நந்தனார் தனக்கு விவரம் தெரிந்த நாள் முதலே சிவபெருமான் மீது அளவில்லாத பற்று கொண்டிருந்தார். என்னதான் அவரால் திருக்கோவிலுக்குள் சென்று இறைவனை தரிசிக்க முடியாவிட்டாலும் அவர் பிறந்த குலத்திற்கான தொழிலில் இருந்து கிடைக்கின்ற வருமானத்தை கொண்டு தன்னுடைய வயிற்றை மட்டும் கழுவாமல் தன்னால் இயன்ற அளவு ஆண்டவனுக்கான சேவைகளிலும் நாட்டம் கொண்டிருந்தார். அவர் ஒரு தாழ்ச்சி குலத்தில் பிறந்திருந்ததால் மாட்டுத்தோல் அவருக்கு சர்வசாதாரணமாக கிடைக்கும். அந்த மாட்டுத்தோள்களை விற்று காசாக்காமல் கோவில்களில் பயன்படுத்தப்படுகின்ற முரசுகளுக்கும் மத்தளங்களுக்கும் அந்த மாட்டுத்தோள்களை பயன்படுத்தி கொண்டார். கோவில்களில் பயன்படுத்தப்படுகின்ற வீணைகளில் நரம்பு கோர்ப்பதற்கு உதவி செய்தார். ஆண்டவனுடைய பூஜைக்கு பயன்படுத்தக்கூடிய கோரோசனைகளை கொடுத்தார். கோரோசனைனா என்னன்னா, 15 வருடங்களுக்கு மேலாக உயிர் வாழ்ந்து மறைந்து போன நாட்டு பசுமாடுகளுடைய வயிற்றிலே ஒரு மஞ்சள் நிற பொருள் கிடைக்கும். அந்த பொருளை எடுத்து காய வைத்து வாசனை பொருளாகவும் அபிஷேக பொருள்களாகவும் சித்த மருந்துகளாகவும் பயன்படுத்தி கொண்டிருந்தார்கள் நம்முடைய முன்னோர்கள். அதனால் இறந்து போன பசுமாடுகளில் இருந்து கிடைக்கின்ற கோரோசனைகளையும் ஆண்டவனுடைய பூஜைக்காக நந்தனார் கொடுத்து வந்தார். கோவில்களுக்குள் செல்ல முடியாமல் இருந்தாலும் கோவிலுக்கு வெளியே நின்று ஆண்டவனை நினைத்து ஆடி பாடி அகமகிழ்ந்து கொண்டிருந்தார். இப்படி சிவபெருமான் மீது அளவில்லாத அன்பு கொண்டிருந்த நந்தனார் ஒரு முறை திருப்புன்கூர் என்ற ஊரிலே உள்ள சிவலோகநாதர் ஆலயத்திற்கு சென்று சிவபெருமானை தரிசிக்க எண்ணம் கொண்டார். ஆனால் என்ன செய்ய முடியும்? அந்த காலத்திலே இருந்த கட்டுப்பாடுகளின்படி அவரால் கோவிலுக்குள் சென்று இறைவனை தரிசிக்க முடியாது. அதனால் கோவிலின் வெளிப்புறத்திலே நின்று இறைவனை மனமுருகி வேண்டினார். கோவிலிலே கோபுர வாசலின் முன்னே நின்று இறைவனை எப்படியாவது தரிசித்து விட மாட்டோமா என்று ஏங்கி தவித்தார். ஆனால் லிங்க வடிவிலே இருந்த இறைவனை காண முடியாதபடி ஒரு பெரிய நந்தியானது சிவலிங்கத்தின் முன்பாக பிரதிஷ்டை செய்யப்பட்டிருந்தது. நந்தனாருடைய உண்மையான பக்தியையும் ஏக்கத்தையும் புரிந்து கொண்ட சிவபெருமான் தன்னுடைய துவாரபாலகர்களிடம் கூறி நந்தியை சற்றே நகர்ந்து செல்லும்படி பணித்திருந்தார். துவாரபாலகர்களும் இறைவனுடைய ஆணைப்படியே தம்முடைய தலையை சிறிதாக திருப்பி நந்தியை நகர்ந்து செல்லும்படி ஆணையிட்டிருந்தார்கள். லிங்கத்திற்கு நேர் எதிராக நின்றிருந்த நந்தி வாசலில் இருந்து நந்தனார் இறைவனை காணும்படியாக சிறிது தூரம் நகர்ந்து சென்றது. அதனால் நந்தனாரால் காண முடியாமல் இருந்த சிவலிங்கத்தின் காட்சி அவருக்கு தென்பட்டது. ஆண்டவனை நினைத்து ஆனந்த கூத்தாடினார். அந்த கோவிலை சுற்றி சுற்றி ஓடி வந்தார். சிவபெருமானுடைய தரிசனத்தை முடித்துவிட்டு திருப்புன்கூரில் இருந்தே செல்லும் போது அங்கே ஊருக்கும் சிவனடியார்களுக்கும் பயன்படுவதாக ஒரு குளத்தை வெட்டிவிட்டு சென்றார். அதன் பிறகு நந்தனார் எந்நேரமும் சிவத்தொண்டிலேயே ஆர்வம் கொண்டு பல சிவாலயங்களுக்கு சென்று அங்கு அவரால் முடிந்த அளவு திருப்பணிகளை செய்து வந்தார். இப்படியாக சென்று கொண்டிருந்த நந்தனாருடைய வாழ்க்கையிலே தில்லையிலே நடனமாடும்
நடராஜருடைய வதனத்தை கண்டாக வேண்டும் என்று ஆர்வம் மேலிடுகின்றது. ஆனால் அவ்வளவு பெரிய திருத்தலத்திற்குள்ளே தாழ்ந்த குடியில் பிறந்த அவரால் நுழைய முடியாது என்று அவருடைய மனமும் ஏங்கி தவிக்கின்றது. தினமும் இரவு தூங்குவதற்கு முன்பாக நாளை கண்டிப்பாக இறைவனை தரிசிப்பதற்காக சிதம்பரம் செல்வேன் என்று எண்ணிக்கொண்டே தூங்காமல் இருப்பார். அடுத்த நாள் காலையிலே அவருடைய குலத்திற்கான கட்டுப்பாட்டால் சிதம்பரத்திற்கு செல்கின்ற தன்னுடைய முடிவை மாற்றிக்கொள்வார். இப்படியாக அவருடைய மனம் தினமும் உழன்று கொண்டிருந்தது. பெரிய புராணம் என்று சொல்லக்கூடிய திருத்தொண்டர் புராணத்திலே அழகாக குறிப்பிடுகிறார். சேக்கிழார் வாழ்ந்தது 12வது நூற்றாண்டு. ஆனால் நந்தனார் வாழ்ந்ததோ சுமார் 7வது 8வது நூற்றாண்டுக்குள். 8வது நூற்றாண்டுகளிலிருந்தே நந்தனார் நாயனார்களில் ஒருவராக வழிபடப்பட்டு வந்தாலும் 12வது நூற்றாண்டுல இந்த சேக்கிழார் எழுதின பெரிய புராணத்துல தான் அவருடைய வாழ்க்கை குறிப்பை பற்றி விரிவாக கூறப்பட்டுள்ளது. பெரிய புராணம் இவ்வாறு கூறுகின்றது: சித்தமுடும் திருத்தில்லை திருமன்று சென்றிறைஞ்ச உய்த்த பெருங்காதல் உணர்வு ஒளியாது வந்து உதிப்ப அன்று இரவு கண் துயிலார் புலர்ந்து அதற்பின் அங்கு எய்த ஒன்றியனை தருதன்மை உரு குலத்தோடு இசைவு இல்லை என்று இதுவும் எம்பெருமான் ஏவல் என போக்கு ஒழிவார். நன்று மெழுங்காதல் மிக நாளை போவேன் என்பார். இப்படியாக தினமும் இரவு இறைவனை தரிசிக்க நாளை சிதம்பரம் சென்றாக வேண்டும், நாளை சிதம்பரம் சென்றாக வேண்டும் என்று சொல்லி ஏங்கி தவித்துக் கொண்டிருந்ததால் நாளை போவேன் என்றதால் திருநாளை போவார் என்று நந்தனாரை முதலாவதாக திருநாளை போவார் என்று குறிப்பிட்டவர் நாயன்மார்களில் ஒருவரான சுந்தரர். சுந்தரருக்கு நடராஜரே தன்னுடைய பக்தனான நந்தனாருடைய வாழ்க்கை வரலாற்றை உரைத்ததாகவும் அத்துணையையும் கேட்டு மெய்மறந்து போன சுந்தரர் அவரை திருநாளை போவார் என்று சிறப்பு பெயரோடு அழைத்தார் என்று கூறப்படுகின்றது. இப்படியாக நாட்கள் செல்ல செல்ல ஒரு நாள் நந்தனார் தன்னுடைய ஊரில் இருந்து கிளம்பி சிதம்பரத்தினுடைய எல்லையை அடைகின்றார். சிதம்பரத்தினுடைய எல்லையை அடைந்த பிறகு அங்கிருந்த வீதிகள் முழுவதும் நந்தனார் உருண்டே செல்கின்றார். வீதிகள் முழுவதிலும் அங்க பிரதட்சணம் செய்து கொண்டே இறைவனுடைய அந்த புண்ணிய பூமியை அடைந்ததால் தன்னுடைய உடம்பில் இருந்த அத்தனை அழுக்குகளும் தன்னுடைய உடலில் இருந்த அத்தனை இழிவுகளும் தன்னை விட்டு போகட்டும் என்று இறைவனுடைய அந்த மண்ணிலே உருண்டு புரள்கிறார். ஆனந்தமாய் கழிப்பாடுகிறார். ஆனால் கோபுரத்தை நெருங்கி செல்ல செல்ல அந்தணர்களுடைய அக்ரஹாரம் வருகிறது. சிதம்பரத்திலே பெருமை வாய்ந்த 3000 அந்தணர்கள் அந்த காலத்திலே வாழ்ந்தார்கள் என்று கூறப்படுகிறது. 3000 அந்தணர்கள் வளர்த்த வேள்வி தீயில் வந்த புகையானது விண்ணை முட்டிக் கொண்டிருந்தது. வேத மந்திரங்கள் எங்கும் ஒலித்துக் கொண்டிருந்தன. அந்த காலத்திலே இருந்த குல கட்டுப்பாடுகளின்படி தாழ்ந்த குடியில் பிறந்த நந்தனார் அதற்கு மேல் முன்னேறி செல்ல அவருடைய மனம் ஒத்துக்கொள்ளாமல் கோவிலை நெருங்காமல் சிதம்பரத்தினுடைய மதிர் சுவரை அடைந்து அங்கேயே சுற்றி சுற்றி வருகின்றார். இப்படியாக ஆண்டவனை தரிசிக்க முடியாமல் ஏங்கிக் கொண்டிருந்து மன உளைச்சலாலும் உடலில் இருந்த தெம்பு முழுவதும் குறைந்து நந்தனார் சிதம்பரத்திலேயே உறங்குகின்றார். அவருடைய உறக்கத்திலே சிவபெருமான் காட்சி கொடுத்து, என்ன நந்தா, எப்போது வந்தா என்று புன்முறுவல் பூக்கின்றார். என்னை தரிசிக்க ஏன் என்னுடைய கோவிலுக்கு வரவில்லை என்றும் கேட்கின்றார். இந்த செய்தியை சேக்கிழார் பெரிய புராணத்திலே மிக அழகாக குறிப்பிட்டிருப்பார். இன்னல் தரும் இழிபிறவி இது தடை என்றே துயில்வார் அந்நிலைமை அம்பலத்துள் ஆடுவார் அறிந்து அருளி மண்ணு திருத்தொண்டர் அவர் வருத்தமெல்லாம் தீர்ப்பதற்கு முன்னணைந்து கனவின் கண் உருவலோடும் அருள் செய்வார். இறைவனே கனவில் வந்து அவ்வாறு கூறியிருந்தாலும் நந்தனாருக்கே தன்னுடைய இந்த பிறவியிலே இருக்கின்ற உடம்பானது இழி உடம்பென்றும் இந்த இழி பிறவியோடு ஆண்டவனை தரிசிக்க அவருடைய உடம்பு கூசுகிறது என்றும் ஆண்டவரிடம் கூறுகிறார். அதனால் சிவபெருமான் இவ்வாறு உரைக்கின்றார்: இப்பிறவி போய் நீங்க எரியினிடை நீ மூழ்கி முப்புரிநூல் மார்புடன் முன்னணைவாய் என்று கூறுகிறார். அதன்படி நாளை காலையிலே சிதம்பரம் நடராஜர் கோவிலிலே தெற்கு கோபுரத்தின் முன்னால் ஒரு மிகப்பெரிய நெருப்பு ஜுவாலை அமைக்கப்படும். அதற்குள்ளே நீ இறங்கி உன்னுடைய இந்த பிறவியை போக்கி அந்தணனாக வெளிவந்து என்னுடைய தரிசனம் பெறுவாய் என்று கூறுகிறார். இத்தோடு நில்லாமல் சிவபெருமான் சிதம்பரத்திலே வாழ்ந்திருந்த 3000 அந்தணர்களுடைய கனவிலும் சென்று இதே செய்தியை கூறி நந்தனர் நாளை காலை தீக்குண்டத்தில் இறங்குவதற்கு தேவையான ஏற்பாடுகளை செய்து வைக்கும்படியும் கூறுகிறார். நந்தனார் குளித்து முடித்து ஆனந்த கூத்தாடி தெற்கு கோபுரத்தை அடைகிறார். 3000 அந்தணர்களும் கை கூப்பி நின்று நந்தனருடைய வருகைக்காக காத்திருக்கின்றனர். நந்தனாரும் ஆண்டவருடைய வாக்குப்படியே அந்த தீப்பிழம்பின் உள்ளே இறங்குகின்றார். அனைவரும் பதறுகின்றனர். ஆனால் என்னே ஒரு ஆச்சரியம், ஆண்டவருடைய அருளின்படியே நந்தனார் அந்த தீக்குண்டத்திலிருந்தே வெளிப்படுகின்றார். வெளிவந்த அவர் ஒரு சுத்த ஞானியை போன்று, ஒரு மிகச்சிறந்த அந்தணனை போன்று பொலிவான முகத்துடனும் ஜடாமுடியுடனும் அந்தணர்கள் அணியக்கூடிய பூணூலுடனும் வெளிப்பட்டு வேத மந்திரங்கள் முழங்க
3000 அந்தணர்களோடு சேர்ந்து சிதம்பரம் நடராஜரை சந்திக்கின்றார். நந்தனாருடைய அளவில்லாத பக்தியை மெச்சி இறைவன் நந்தனாரை ஆட்கொள்கிறார். இதுதான் நந்தனாருடைய வாழ்க்கை வரலாறை பத்தி சேக்கிழார் 12வது நூற்றாண்டிலே எழுதிய பெரிய புராணத்தில் சொல்லிய கதை. அதற்கு பிறகு நந்தனாருடைய வாழ்க்கையானது காலங்காலமாக நாட்டுப்புற பாடல்களிலும் அவருடைய அடியார்கள் வழியாகவும் அனைவரிடமும் சொல்லப்பட்டு வந்தது. 19ஆம் நூற்றாண்டில் நந்தனாருடைய வாழ்க்கை வரலாறை மக்களிடம் பிரபலப்படுத்துவதற்காக நந்தனாருடைய சரித்திரம் என்று ஒரு அந்தணரை ஒரு புத்தகத்தை வெளியிடுகின்றார். அந்த கதையின்படி நிறைய விஷயங்கள் சேக்கிழாருடைய கதையோடு ஒத்து போகின்றன. இருப்பினும் நந்தனார் ஆதனூரிலே இருந்த ஒரு பிராமணருடைய கொள்ளையிலே வேலை செய்து கொண்டு அவருடைய வீட்டு வேலைகளிலும் வேளாண்மைக்கும் உதவி செய்து வருகின்றார் என்று கூறப்படுகின்றது. நந்தனாருடைய அளவில்லாத பக்தியை பார்த்து அவருடைய எஜமானனாக இருந்த அந்த அந்தணருக்கு நந்தனாரை கொஞ்சமும் பிடிக்கவில்லை. நந்தனாருக்கு பல தொல்லைகள் கொடுத்து கொண்டிருந்தார் என்று கூறப்படுகின்றது. ஒரு முறை அந்த அந்தணர் ஒரு கோவிலிலே தெய்வ வரலாறு பற்றி கூறிக்கொண்டிருக்கும் போது சிதம்பரத்தை அடையாத கால்களும் கால்களா, சிதம்பர நடராஜரை தரிசிக்காத கண்களும் கண்களா, சிதம்பரத்தை சென்று முடியாத இந்த பிறவிகளில் இருந்து மோட்சம் எப்படி நமக்கு கிடைக்கும் என்றவாறு ஆண்டவனுடைய பெருமைகளை கூறிக்கொண்டிருந்ததை கோவிலுக்கு வெளியேயே நின்று நந்தனார் கேட்கும்படியாக நிகழ்கின்றது. அன்று முதல் சிதம்பரத்திற்கு சென்று நடராஜரை தரிசிக்க வேண்டும் என்ற எண்ணம் இவரிடத்திலே மேலிடுகின்றது. ஆனால் அந்த நந்தனர் அதற்கு முட்டுக்கட்டை போடுவது போன்று பல செயல்கள் செய்தார் என்றும் சொல்லப்படுகின்றது. இறைவனுடைய ஆருத்ரா தரிசனத்தை சிதம்பரத்திலே சென்று தரிசிக்க வேண்டும் என்று வேட்கை கொண்டிருந்த நந்தனாரை கட்டுப்படுத்துவதற்காக 40 வேலிகள் உள்ள நிலத்தை, சுமார் 120 ஏக்கர் நிலத்தை இரவோடு இரவாக உழுது பயிரிட்டு விதைத்து அறுவடை செய்து அதையெல்லாம் ஒப்படைத்து விட்டு நாளை காலையிலே நீ சிதம்பரத்திற்கு செல்லலாம் என்று அந்த அந்தணர் நந்தனாரிடம் கூறியதாக கூறப்படுகின்றது. நந்தனாரும் நான் என் செய்வேன் என்று நிலத்திலே அமர்ந்து இறைவனை எண்ணி புலம்பிக் கொண்டும் பாடிக்கொண்டும் அவருடைய நாமத்தை ஜெபித்துக் கொண்டும் இரவு முழுவதும் கழித்திருக்கிறார். இவருடைய பக்தியை மெச்சி தன்னுடைய பக்தனை சிதம்பரத்திற்கு அழைப்பதற்காக சிவபெருமானே தன்னுடைய நந்தியை அழைத்துக் கொண்டு பூமிக்கே வந்து நந்தியிலே ஏர் பூட்டி அவரே ஏர் பிடித்து உழுது தன்னுடைய பூதகணங்கள் அனைத்தையும் விதைக்க செய்து பயிர்களை வளர்க்க செய்து அதை அறுவடையும் செய்து மூட்டை மூட்டைகளாக கட்டிக்கொண்டு அந்த அந்தனருடைய வீட்டிலே இரவோடு இரவாக கொண்டு சென்று அடுக்கி விடுகின்றார். இரவு முழுவதும் ஆண்டவனுடைய நினைப்பிலேயே இருந்துவிட்டு காலையிலே கண்விழித்து பார்க்கும் போது இன்று இறைவனை தரிசிக்க சிதம்பரம் செல்ல முடியவில்லையே என்று நந்தனார் மிகவும் புலம்புகிறார். ஆனால் அதே நேரத்திலே அவருடைய எஜமானனான அந்தணர் ஓடி வந்து நந்தனாருடைய காலை பற்றி கதறுகின்றார். உன்னை சிதம்பரத்திற்கு செல்ல வேண்டாம் என்று தடுப்பதற்காக நான் எத்தனையோ வேலைகள் செய்தேன். ஆனால் ஆண்டவனிடம் நீ கொண்டிருந்த அந்த மெய்யான அன்பினால் ஆண்டவனே உனக்கு உதவி செய்து அத்தனை வேலைகளை முடித்து நெல் மூட்டைகளை எல்லாம் என்னுடைய கொள்ளையிலே அடுக்கிவிட்டான் என்று கூறுகின்றார். இந்த மிகச் சாதாரணமான தாழ்ந்த குலத்திலே பிறந்த இந்த பக்தனுக்காக ஆண்டவனே இறங்கி வந்து இத்துணை பெரிய அரும்பெரும் செயல்களை செய்தானே என்று அவருடைய கருணையை எண்ணி நந்தனார் துதித்து பாடுகின்றார். அங்கிருந்து சிதம்பரத்திற்கும் செல்கின்றார். சிதம்பரத்திலே 3000 அந்தணர்களால் அவருடைய ஆலய பிரவேசம் தடை செய்யப்படுகிறது. அங்கும் மேல் சொன்ன அதே வரலாற்றின்படி ஆண்டவன் நந்தனாருடைய கனவிலும் தோன்றுகின்றார், 3000 அந்தணர்களுடைய கனவிலும் தோன்றுகின்றார். நந்தனார் ஆண்டவரை சந்திக்கின்றார் என்றும் கூறப்படுகின்றது. மேலே சொன்ன சேக்கிழாருடைய பெரிய புராணத்திற்கும் இந்த 19ஆம் நூற்றாண்டிலே சொல்லப்பட்ட நந்தனார் சரித்திரத்திற்கும் இந்த குலத்தின் காரணமாக இறைவனை தரிசனம் செய்வதில் மிகப்பெரிய மாறுதல்கள் இருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. இதற்காக மீண்டும் ஒரு முறை பெரிய புராணத்தில் சொல்லப்பட்ட வரிகளை கூர்ந்து கவனித்தோமேயானால் இன்னல் தரும் இழிபிறவி இது தடை என்றே துயில்வார் என்று கூறப்படுகிறது. சிதம்பரத்திற்கு செல்ல வேண்டும் என்று ஆசை கொண்டிருப்பாராம். அன்று இரவு கண் துயிலார். சிதம்பரத்தை அடைய வேண்டும் என்று அன்று இரவு முழுவதும் தூங்க மாட்டார். புலர்ந்து அதற்பின் அங்கு எய்த ஒன்றியனை தருதன்மை உருகுலத்தோடு இசைவு இல்லை. அவருடைய பிறந்த குலத்தின்படி அங்கே செல்வதற்கு இசைவில்லை என்று அவரே எண்ணி ஏங்கிக் கொள்வார். இதுவும் எம்பெருமானுடைய ஒரு கணக்குத்தான் என்று அவரே மழுங்கிக் கொண்டிருப்பார் என்றும் கூறப்படுகிறது. மீண்டும் ஒரு இடத்திலே இன்னல் தரும் இழிபிறவி இது தடை என்றே துயில்வார் என்றும் கூறப்பட்டுள்ளது. சிதம்பரத்திற்கு சென்ற பிறகும் ஆண்டவன் கனவிலே வந்து கூறிய போதும் இன்னல் தரும் இழிபிறவி இது என்று நந்தனார் எண்ணிக்கொண்டிருந்ததால் அவருடைய மனமே ஆலய பிரவேசம் செய்வதை ஒத்துக்கொள்ளவில்லை. அதனால் இப்பிறவி போய் நீங்க எரியினிடை நீ மூழ்கி முப்பொறி நூல் மார்புடன் முன்னணைவா என்று ஆண்டவர் அருள்கின்றார் என்று கூறப்படுகின்றது.
ஆனால் பிற்காலத்திலே சொல்லப்பட்ட இந்த கதையின்படி அந்தணர்களும் உயர்ந்த ஜாதியினரும் நந்தனாருடைய ஆலய பிரவேசத்திற்கு பலவாறு தடை செய்தார்கள் என்றும் கூறப்படுகின்றது. அதோடு நந்தனாருடைய குலத்தை சார்ந்தவர்களே சிவபெருமான் அந்தணர்கள் வழிபடக்கூடிய தெய்வம் நம்முடைய புலையர்கள் வழிபடக்கூடிய குலசாமிகளைத்தான் நாம் வணங்க வேண்டும் என்று நந்தனாரை கட்டாயப்படுத்தியதாகவும் கூறப்படுகின்றது. இந்த 19ஆம் நூற்றாண்டிலே கூறப்பட்ட கதைகளிலே சற்றே மாற்றி வேறு மாதிரியாகவும் கதைகள் கூறப்படுகின்றது. நந்தனாருக்கு அவருடைய எஜமானான அந்தணர் சிதம்பரம் செல்ல வேண்டும் என்ற ஆசையை கொடுத்ததோடு மட்டுமல்லாமல் எவ்வாறு இறைவனை பூஜிக்க வேண்டும் என்று சிவச்சிதம்பரம் என்ற மந்திரத்தையும் உபதேசித்தார் என்று நந்தனார் அவரையே தன்னுடைய குருவாக ஏற்றுக்கொண்டு குருவுடைய ஆசியை பெற்ற பிறகு சிதம்பரம் செல்ல வேண்டும் என்று எத்தனித்தார் என்றும், ஆனால் சிதம்பரத்திற்கு சென்றால் மீண்டும் நந்தனார் தன்னிடம் வந்து சேரமாட்டார், இவ்வளவு பக்தி பெருக்குடன் இருக்கின்ற நந்தனாரை தன்னுடனே வைத்துக் கொள்ள வேண்டும் என்ற ஆசை மிகுதியால் நந்தனார் சிதம்பரம் செல்வதை தடுத்துக் கொண்டிருந்தார் என்றும் 120 ஏக்கர் பரப்பளவு கொண்ட அந்த நிலத்தை இன்று இரவோடு இரவாக வேளாண்மை செய்து அறுவடை செய்து தன்னுடைய வீட்டிலே மூட்டைகளை அடுக்கும்படி அவர் கூறினார் என்றும் கூறப்படுகின்றது. எப்படி இருந்தாலும் அனைத்து கதைகளிலும் இறுதியாக நந்தனார் இறைவனுடைய அடியை பற்றுகின்றார். இறைவனிடத்திலே கொண்டிருந்த மாறாத அன்பும் விடாப்பிடியான முயற்சியும் எத்தனை துன்பங்கள் இருந்தாலும் ஆண்டவனை அடைந்தே தீர வேண்டும் என்ற மன உறுதியும் அவரை 63 நாயன்மார்களில் ஒருவராக ஆக்கியது. அதனால் ஆண்டவனை அடைவதற்கு நாம் செய்ய வேண்டிய மிகப்பெரிய பிரயத்தனமே அவரை நோக்கி அவரை மட்டுமே நினைந்து அவரை எண்ணியே உருகி அவருடைய சரணங்களை பற்றுவதே ஆகும். குலமோ தொழிலோ முன்ஜென்ம பாவங்களோ இந்த ஜென்மத்து புண்ணியங்களோ எதுவும் ஆண்டவனை அடைவதற்கு நமக்கு தடையாகவும் இருக்கக்கூடாது, நமக்கு உதவியாகவும் இருக்கக்கூடாது. ஆண்டவனை அடைவதற்கு அவனுடைய சரணங்களை பற்றுவதற்கு மாறாத பக்தி ஒன்றே துணையாக நிற்கும் என்பது இந்த நந்தனார் திருநாளை போவார் அவருடைய சரித்திரத்திலிருந்து மிக தெளிவாக தெரிகின்றது. நந்தனாருடைய வாழ்க்கை வரலாறை இப்படி ஒரு வீடியோவாக போட வேண்டும் என்று என்னோட வேலை பார்க்கிற தம்பி சத்யபிரசாத் அவர்கள் கூறியதன் பேரிலும் அவர் கொடுத்த அருமையான தகவல்களின் பேரிலும் என்னால இப்படி ஒரு மிகச்சிறந்த வீடியோவை கொடுக்க முடிஞ்சு. நீங்களும் இதே மாதிரி ஏதாவது ஒரு இறைவனுடைய அடியாரை பத்தியோ இல்ல ஏதாவது ஒரு திருத்தலத்தை பத்தியோ இல்ல ஏதாவது வேதங்களையும் புராணங்களையும் சொல்லப்பட்ட கதாபாத்திரத்தை பத்தியோ இந்த சேனல்ல வீடியோ போடணும்னு நினைச்சீங்கன்னா கமெண்ட் பாக்ஸ்ல அதுக்கான தகவல்களை சொல்லுங்க. நான் கண்டிப்பா அதை பத்தி ஒரு வீடியோ போடுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பத்தின உங்களுடைய மேலான கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. இந்த சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.